எனக்கு என்னமோ ஒரு 15-20 ஹிட் படத்தில் நடித்த மாதிரி இது பெரிய பெருமையாக இருக்குது. அதுலேருந்து அவங்க டிஸ்னிலேருந்து லண்டன்லேருந்து வர கிஃப்டாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எங்கள் வீட்டில் அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஏன்னா இட்ஸ் ஃப்ரம் டிஸ்னி. அந்த டிஸ்னியில் நம்ம ஒரு பார்ட்டு, ஒரு செக்கு வந்தால் கூட ஒரு டிஸ்னின்னு போட்டிருக்கு. செக்கு கூட போடல. இரியா நீ ஏயா நீ படுக்கிற செக்கை கூட அப்படியே வச்சிருக்கியா? இன்னும் முட்டால ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கையா? செக்கையா? என்ன சார் கேஷ் பண்ணுறேன்? இரியா நீயா பேச முடியாது, 2 நிமிஷம் தாயா நீ. இந்த ஆளுக்கு முத அஜித் படம் ரெட்டு படத்தில் நான் தான் க்ளோஸ்அப் எடுத்து அது இவரை அறிமுகம். இல்லைன்னா அந்த ஆள் மண்டை வெடிச்சிடும். இவரை முத அறிமுகம் இம்மீடியட் கவுண்டர் தெரியுமா உங்களுக்கு? அப்படி வந்தார் வாங்கன்னு மதுரை. அதை விட்டுட்டு இப்போ இதை பற்றி நீ தான் எழுத்தையும் நீ தாயா இப்போ ஆஞ்சலி டேக் கேர். ஆனால் இந்த முகாசால குரங்குக்கு அந்த ஆள் தான் பேசினா கரெக்டாக இருக்குன்னு செலக்ட் பண்ண அத்தனை தேர்வாளர்களுக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. அதான் இந்த லாங்குவேஜஸில் நம்மளது தான் பின்னிடும். ஏன்னா அந்த மாதிரி சூப்பர் ஸ்டாருங்க பேசியிருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. ஸோ அதனால இந்த கதையை இப்படி தான் பேசுனது. இதை விட்டுட்டு நான் சினிமா எடுத்தேன், படுத்தேன், இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ் செக்கு இவர் போடலையா? அவனா சரிப்பான் வாங்குறதுக்கு முன்னாடியே பேங்க் அனுப்பிச்சிட்ருப்பான் அந்த ஆள். செக்கு வருதுடா டேய் அங்கே போய் நில்லுன்ட்டு. அந்த ஏன்னா இந்த ஆள் கேரக்டர் எனக்கு தெரியும் நல்லா. அதனால தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆஞ்சலி சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்க. இல்லை ஆஞ்சலி தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஆஞ்சலி கொஞ்சம் புடவையை தூக்கி கட்டுமா, தடுக்கி விழுந்துட போகிறேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது சார் பார்க்க. அப்படி போகிறாங்க பின்னாடியே வருது 1 மீட்ரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்னும் எதுவும் பண்ணலையேன்னு நினச்சேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மைக் அவங்க இல்லை இருக்கு.